நான் இப்படிதான் எழுதுனேன். பட் அது கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது கடந்து போல. ஆக்சுவலா என்னன்னா, அது சின்ன சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் வச்சுக்கோங்களேன். நீதிவாள்க்கு பதிலா மீதிவாள்ன்னு வர்றது. ஓகே. அது அர்த்தமே மாறிடுதுல்ல. பட் அத நீங்க இருக்க மாட்டீங்களா? ரெக்கார்டிங்ல கரெக்ட் பண்ணு. நான் பாடுனதெல்லாம் நீதிவாள் தான். ஆனா அது கீழ வர்றது மீதிவாள்ன்னு வருது. ஓ அந்த அந்த மாரி. அந்த ஓகே. லிரிக் வீடியோல. லிரிக் சோ வீடியோ. படிக்கிறவங்க மீதிவாள்ன்னு படிக்கிறாங்க. அப்படியே அது பாடிடுறாங்க. அப்படியே பாடிடுறாங்க. சோ So அது கரெக்ஷன் கூட பண்ண மாட்டாங்க அப்புறம். ஆடியன்ஸ்க்கு அது வந்துருச்சு. அவங்க ஏன் கரெக்ட் பண்ணணும்? இப்ப நம்ம அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கே தவிர, அதுக்கு அர்த்தமே மாறுதுல்ல. இப்ப மீதிவாள்னா மீதியாமா அது வேற அது வரும். வேற. நீதிவாள்ங்கிறது வேற இல்ல. அது ஜஸ்டிஸோட ஸ்வாடுன்றது. அப்போ அப்புறம் எதுக்கு நம்ம இதை எழுதி பாடி அது யாருக்கும் போய் புரியாம சரி ஓகே இருக்கட்டும் அப்படி இருக்கும் அது. எல்லாத்தையும் இட்ஸ் ஓகே. இல்ல நீங்க ஒரே ஆறதுனால எதுவுமே திருப்பி கிடைச்சிடாது இல்ல. மியூசிக் டைரக்ஷனே இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு இருக்கேன். பட் ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. பட் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும்னு இருக்கு. பட் நீங்க இண்டிபெண்டன்ட் வொர்க்ஸ் பண்ணிருக்கீங்க. இண்டிபெண்டன்ட்லாம் பண்ணிருக்கேன். நான் மியூசிக் பண்ணல. இண்டிபெண்டன்ட்னா லைக் இப்ப நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஜிவி சாரோட பண்ணியிருக்கேன். கும்பு வச்சு சிங்கண்டா நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்